வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பாருங்கள், நான் வந்து அம்முட்டிக்கு அவங்களுக்காக அவங்க கல்யாண நாளுக்காக ஸ்வீட் ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ அவங்களுக்காக நான் ரசகுல்லா செஞ்சு காட்ட போகிறேன். ரசகுல்லாவுக்கு தேவையான பொருட்கள்: பால் வந்து 2 லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன், சர்க்கரை வந்து ஒரு 300 கிராம் சர்க்கரை, லெமன் 4 லெமன் வந்து புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், சாறு மட்டும் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு வந்து ஏலக்காய் பொடி, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. பாருங்கள், நம்ம பாலை வந்து காய்ச்சிடுவோம். பால் வந்து நல்லா காயட்டும். இது வந்து காய்ச்சின்னு இருக்கும் போதே நம்ம வந்து இப்படி கலரி விட்டுட்டே இருக்கணும். கலரி விட்டுட்டே இருந்தால் தான் நமக்கு அடியெலாம் பிடிக்காது. ஏன்னா நம்ம பாலில் வந்து தண்ணி ஊற்றலை, அப்படியே தான் நம்ம வச்சுருக்கோம். அதனால் நம்ம இதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை வந்து இதை கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த பாலை வந்து கிண்டி இந்த மாதிரி நம்ம காய்ச்சி எடுக்கணும். நல்லா கிண்டி விட்டு ஒரு 15 நிமிஷம் போல் இந்த பால் வந்து நல்லா காஞ்சிடணும். நல்லா பால் காஞ்சிடுச்சு அப்படின்னா தான் நமக்கு ரசகுல்லா செய்யறதுக்கு பாலை வந்து திரிக்க முடியும். சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் சர்க்கரை போட்டுடலாம். பாருங்கள், இந்த பால் வந்து காஞ்சிட்ருக்கு. இப்போ இந்த லெமன் வந்து நம்ம வடிகட்டி ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிக்கலாம். பாருங்கள், இப்படி ஒரு வெள்ளை துணி வந்து நம்ம இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இதை வந்து எடுத்து ஊற்றுவோம். இது பக்கத்தில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு தண்ணி வந்து இப்படி ஒரு 2 பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. 2 பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ லெமன் ஊற்றணும் இல்லைங்களா, அதோட புளிப்பு வந்து இதில் இருக்கும். அதனால் இதில் போட்டு இப்படி நல்லா கொஞ்சம் அலசிடுங்க. இங்கே பாருங்கள், அந்த அதுக்குள்ளே இருக்கிற லெமன் ஃபுல்லாக வந்து தண்ணியோட கலர் வந்து மாறி இருக்கும். அதனால் நல்லா வந்து இதை புழிஞ்சி எடுத்துருங்க. சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சிருங்க. இது வந்து இப்படியே இருக்கட்டும். இந்த தண்ணி எல்லாமே நம்ம வந்து கீழே கொட்டிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம சர்க்கரை பாகுக்கு ஒரு 5 டம்ளர் தண்ணி விடலாம். ஏன்னா இது வந்து நமக்கு தண்ணியாக தான் தேவை, திக்காலாம் தேவை கிடையாது. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரசமலாக்கு இதை போட்டு ஒரு மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கலாம். பாருங்கள், தண்ணி சுத்தமாக வடித்து இப்படி இருக்குது. தண்ணி வந்து இதில் இருக்கக்கூடாது. அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நல்லா ஒட்டை புழிஞ்சி பாருங்கள், இப்படி நமக்கு உருண்டை பிடிக்க வர அளவுக்கு இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு சுற்றணும். இந்த மாதிரி உடஞ்சிது அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சுற்றிக்கலாம். இப்போ நம்ம இதில் கொட்டி நல்லா பிணைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி பிணைஞ்சிருங்க. பிணைஞ்சிட்டு நல்லா கையில் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா அழுத்தி கொஞ்சம் சின்ன உருண்டையாகவே போடுங்க. அதுவே கொஞ்சம் பெருசாக வந்துடும். உங்களுக்கு கையில் ஒட்டுது அந்த மாதிரி அப்படின்னாக்கா நீங்கள் வந்து லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். ரொம்ப போட்டு அழுத்துனீங்கன்னா இந்த
பால் வந்து உடஞ்சி போயிடும். அதனால் நீங்கள் லைட்டாகவே உருட்டிக்கங்க. நம்ம குலோப் ஜாமுக்கு எப்படி உருண்டை உருட்டுவோமோ அந்த மாதிரி இதுக்கும் உருட்டணும். இப்போ பாருங்க, நம்ம சர்க்கரை வந்து போட்டுடலாம். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு 15 நிமிஷம் கொதிச்சா போதும். பாகெல்லாம் ஒன்றும் பார்க்க தேவையில்லை. நல்லா கொதிச்சிருச்சுன்னா நம்ம இந்த ஜீராவை உருட்டி மறுபடியும் சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் எடுத்து போடணும். இந்த ஜீரா வந்து ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி வச்சாச்சு. சர்க்கரை வந்து நல்லா கொதிச்சிச்சு. கொஞ்சோண்டு இதில் பால் விட்டு அதில் உள்ள அழுக்கு ஃபுல்லாக எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், சர்க்கரையில் உள்ள அழுக்கு ஃபுல்லாக வந்துருச்சு. அதை எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த ஏலக்காவை போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும், அதுக்காக தான் போடுறேன் நான். இப்போ பாருங்கள், இதை அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை இறக்கி பக்கத்தில் வச்சிடலாம். இந்த குக்கரை வச்சு தண்ணி வந்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு இந்த இது முழுகிற அளவுக்கு. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இதில் வந்து நம்ம ரசகுல்லா உருண்டையை போட்டு கொதிக்க விடணும் நல்லா. இந்த சக்கரை தண்ணி வந்து நல்லா தண்ணியாக இருக்கணும். இது ஆறிட்டா கூட பரவாயில்ல, சூடாக எடுத்து போடணுன்னு அவசியம் இல்லை. இது வந்து நல்லா ஆறட்டும். இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. இந்த ரசகுல்லாவோட உருண்டையை நம்ம இதில் போட்டுருவோம். இப்போ ஒரு கொதி வரட்டும்னு சொல்லிட்டு நம்ம அந்த மூடியை போட்டு மூடிடலாம். பாருங்கள், இப்படி கொதிக்கும் போது இப்போ நம்ம வந்து இதை மூடிடலாம். இதை மூடி ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கணும். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம அந்த சக்கரை தண்ணியை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், இது வடிகட்டியாச்சு. இப்போ இது ரெடி ஆனோடனே நம்ம இதில் எடுத்து போடலாம். அது வரைக்கும் இந்த சக்கரை தண்ணி வந்து நல்லா சூடு ஆறிட்டோம். சூடு ஆறுனதுக்கப்புறம் போட்டோம்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா இது கொதித்து இப்படி மேலே மிதங்குற அளவுக்கு இது கொதிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது 10 நிமிஷமாவது இந்த மாதிரி கொதிக்கணும். நீங்கள் கொதிச்சாதான் நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த பாருங்கள், ஒரு 10 நிமிஷமாவது இது வந்து நல்லா கொதிச்சதுன்னா தான் இப்படி இந்த தண்ணிக்குள்ளேருந்து இந்த உருண்டை ஃபுல்லாக மேலே வந்துடணும். வந்தால் தான் நமக்கு வந்து இந்த ரசம்லாம் வந்து சாஃப்டாக இருக்கும். இப்படி மேலே வந்துட்டால் தான் ரசகுல்லா வந்து நம்ம சக்கரை தண்ணியில் போட்டால் கூட நல்லா வந்து மேலே மிதந்து வரும், நல்லாவும் ஊறும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த தண்ணியை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வடிச்சிட்டு இப்படி தட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. நம்ம இதுக்குள்ளே தூக்கி போட்டு நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக, ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறட்டும். அப்போ தான் வந்து இந்த சக்கரை தண்ணி வந்து இந்த ரசகுல்லா உருண்டையில் போகும்.
பாருங்கள், இதில் போட்டு நீங்கள் ஒரு நைட்டு ஃபுல்லாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் அந்த உருண்டையெல்லாம் வந்து பெருசாகிடும். பாருங்கள், இது அப்படியே நல்லா ஊறட்டும். ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறினா தான் இதில் நல்லா இந்த சக்கரை தண்ணி வந்து பிடிக்கும். அதனால் இப்போ நைட்டு ஃபுல்லாக இது ஊறட்டும். நான் உங்களுக்கு காலையில் இதை எடுத்து காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.